Hi everyone, welcome back to Super Homemade. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கேரளால எல்லா வீட்லயும் ஃபேமஸா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதாவது உண்ணியப்பம் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். கமகம நெய் வாசனையோட இருக்கக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்ல இருக்கிற பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த உண்ணியப்பம் செய்யறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் கப் வந்து 1/4 கிலோ அளவு. ஸோ இதில் 1 கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். நாம் எந்த கப்பில் பச்சரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நம்ம வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த வெல்லத்தில் அந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை அடுப்பில் வச்சு நல்லா சுட பண்ணுங்க. நம்ம எடுத்திருக்கிற வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும், பாகுபதம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால வெல்லம் நல்லா கரைஞ்சோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை வடிகட்டி இதை மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதோட ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு வாழைப்பழத்தை இதை மாதிரி கட் பண்ணி துண்டுகளாக சேர்த்துக்கோங்க. கேரளாவில் யூஸ்வலாக அவங்க நேந்திரம் பழம் தான் சேர்ப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த வாழைப்பழம் இருக்கோ அந்த வாழைப்பழத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட வடிகட்டி வச்சிருக்கிற வெள்ளை தண்ணியை சேர்த்து இப்போ அதை நம்ம நைஸாக அரைச்சிக்க போகிறோம். நம்ம எடுத்திருக்கிற அரிசியோட அளவுக்கு நம்ம எடுத்த வெல்லத்தோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வந்து ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் வெல்லத்தை வந்து ஜாஸ்தி போட்டுக்கோங்க. தேங்காயை இதை மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம அரைச்ச மாவு வந்து இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அப்போ வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இப்போ ஒரு பேனில் நல்லா 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் துண்டை போட்டு நல்லா சிகப்பாக வறுத்துக்கணும். தேங்காயை இந்த மாதிரி நல்ல சிகப்பாக வறுத்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அப்பம் வந்து சீக்கிரம் வீணாகாமல் இருக்கும். 2-3 நாள் கூட நீங்கள் இதை வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஜீரகப்பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம அப்பம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த அப்பம் செய்யறதுக்கு நம்ம குழிப்பணியார பேன் இருக்கும் இல்லையா, நான்ஸ்டிக், அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த குழிப்பணியார பேன் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக வானிலையில் எண்ணெய் ஊற்றி அப்பத்தை நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். முதல்ல எல்லா குழிகள்லையும் பாதி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லா குழிகள்லையும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. இதனால நம்ம பண்ணுற அப்பம் வந்து நல்ல நெய் வாசனையோட நல்லா இருக்கும். இந்த நெய் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்காது இல்லை வந்து கொலஸ்ட்ரால் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ அப்பமாவை எடுத்து குழிகளில் பாதி அளவுக்கு ஃபில் ஆகிற மாதிரி நீங்கள் அதில் ஊற்றுங்க. நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப மேலே வழிஞ்சு அந்த அப்பத்தோட ஷேப் வந்து ரவுண்டாக வராது. அதனால பாதி அளவு வர வரைக்கும் நீங்கள் மாவை ஊற்றினா போதும். நீங்கள் இந்த அப்பம் செய்யும்போது கேஸ் ஃப்ளேம் வந்து ரொம்ப மீடியமில் வச்சு செய்யுங்க. ரொம்ப ஜாஸ்தி ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா மேலெல்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாவு அப்படியே இருக்கும், வேகவே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி செஞ்சிங்கன்னா இதை மாதிரி ஈவனாக வந்து மேலே வெந்திருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இந்த அப்பம் பணியாரம் இதெல்லாம் எடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராடு வந்து உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இல்லைன்னா இதை எடுக்கிறது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். மீதி இருக்கிற அப்பமாவையும் இதே மாதிரி நீங்கள் குழிகளில் ஊற்றி அப்பத்தை ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட உண்ணியப்பம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே வந்து சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. நம்ம எந்த குக்கிங் சோடாவும் யூஸ் பண்ணல, நம்ம யூஸ் பண்ணது ஜஸ்ட்டு வாழைப்பழம். அதனால் இந்த வாழைப்பழம் போட்டிங்கனாலே இந்த சாஃப்ட்னஸ் வந்து தானாக வந்துடும். மாவு அரைச்ச உடனே அப்பம் செய்யாமல் அதை நல்லா 1 or 2 hours ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்பம் செஞ்சிங்கன்னா இன்னுமே சாஃப்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.